ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சுவை காமிக்கிறாங்க. அவளுக்கு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு இருக்கு. அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவளை யாரோ மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அவளுக்கு வந்துட்டு அப்படியே பழைய கால ஞாபகம்லாம் வந்துட்டுருக்கு. அவள் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டா போல். ஸோ நம்ம ஹீரோயின் நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு என்னாச்சு, என்னை யார் தள்ளி விட்டது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே 2 ஸ்டிக் இருக்கிறத பார்த்துட்டு அவள் எடுத்துக்கிறா. பிறகு நம்ம ஹீரோ லீயே காமிக்கிறாங்க. அங்கே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு 50 மில்லியன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப பவ்யமாக அந்த சைடில் போயிட்டுருக்கும்போது எங்கே இவள் போயிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு இப்போ எங்கே போகிற நீன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோவை அங்கே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஏன்னா பழைய காலத்தில் நடந்து எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. என்ன ராஜா நீங்களுமே இங்கே டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, உன் மைண்டுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி லூஸ் மாதிரி உளர்ற அப்படின்றத சொல்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறியா, எவ்வளோ காசு எடுத்து செலவு பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அவனை போய் டக்குன்னு அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. தேவையில்லாத வேலை என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்போ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி கிஸ் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு அப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோக்கு எதுவும் புரிய மாட்டுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னாச்சும் உனக்கு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை யாரும் அவங்க மாடியிலேருந்து பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டாங்க, என்னை யாரோ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னதும் புதுசாக என்னை ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன் ஏமாத்துறதுக்கு, அதெல்லாம் நடக்காது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உங்களை நல்லா தானே பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு என்ன என் மேலே விருப்பம் இல்லாமல் வேற ஒரு பொண்ணோட அஃபர் போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட ஃபேமிலியோட ரெப்டேஷன்ன்றது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஆனால் நீ கடைசியில் என்னோட ஃபேமிலியவே அசிங்கப்படுத்திட்ட, ஸோ இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் இருக்க முடியாது, உன் கூட சேர்ந்து நான் வாழவும் முடியாது, நீ காசுக்காக தான் என் கூட இருந்துட்டுருக்க, காசு கொடுக்குறேன், நீ பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு டைவர்ஸ்லாம் கொடுத்துடாதீங்க, நான் உங்களை உண்மையிலே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே பேசுனதும் நம்ம ஹீரோக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன பேசிகிட்டு இருக்க, மரியாதையோட தள்ளி போய் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ராயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவளை அங்கே பார்த்ததுமே அங்கே இவ தான் என்னை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டா அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உண்மையிலே அவள் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா போல். அப்போ அங்கே அவள் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் என்னை தள்ளிவிட வந்தீங்க, ஆனால் நீங்களே தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுந்துட்டீங்க அப்படின்றத சொல்லதும் பொய் சொல்லிட்டு இருக்காத, நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கியா, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றின்னு சொன்னதுமே நானும் உங்கள் ஹஸ்பண்டுமே ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனால் நீங்கள் ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் எனக்கே ஜெலஸ் ஆக போகுது, நான் உன்னை பார்த்து ஜெலஸ்லாம் ஆகலையே, எனக்கு நீ அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ மன்னிப்பு கேட்குறதா இருந்தால் நீ என்கிட்ட இப்போ நீ டவுன் பண்ணி மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சிறேன்னு சொல்லிட்டு அங்கே குயின் மாதிரியே அங்கே பேசினதுமே அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, எதுக்காக நீ இப்போ அவளை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவன் அவங்க பாட்டிகிட்ட போய் அவள் நல்லா தான் இருக்கா, டிசார்ஜ் கொடுத்ததுமே நான் அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன் பாட்டின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக நான் இவன் என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு இப்படி அலைஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுச்சுக்கா. நம்ம ஹீரோ நீ வான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க உள்ளே கூட்டிகிட்டு போனா அவள் காரை பார்த்துட்டு பயந்துட்டு ஏற மாட்டேன்னு சொல்கிறா. வம்பு பண்ணி அவங்க உள்ளே தள்ளி விட்டுட்டு மரியாதையோட உட்காரு நடிக்காது அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா அவங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. சும்மா ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்காத, பாட்டியை போய் இப்போ மீட் பண்ண போகிறோம், மரியாதையோட பாட்டிகிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். எங்கள் வீட்டுக்கு போனால் பின்னாடியே போய் எங்கள் தலையில் இடிச்சிருது, ஏன்னா உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, போய் ஒரு ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறான். உள்ளே ரூமுக்கு போனால் அங்கே கண்ணாடி எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு எல்லாமே வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. இதெல்லாம் என்ன, ஒருவேளை இது வழியாக தான் நான் இங்கே வந்துருப்போனோ, இது மூலமாக திரும்ப என்னோட நாட்டுக்கே நான் போயிடலாமோன்னு சொல்லிட்டு அவள் அங்கே உள்ள போக ட்ரை பண்ணுறா. அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை பிடிச்சி சாப்பிட்டா சரியாயிருமான்னு சொல்லிட்டு அவள் கடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே மெயில் பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. வேமா நம்ம ஹீரோட்ட போய் உங்கள் ஒய்ஃப்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல், அவங்க கண்ணாடி கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அவன் பயந்து போயிட்டு வேமா ரூமுக்கு வந்தா ட்ரெஸ்ஸை தலைகீழாக போட்டு வச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ ட்ரெஸ் எப்படியா போடுவாங்க, ஏன் நீ இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை கரெக்டாக போட வச்சுட்டு ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ணிவிட்டு கீழே இறங்கி வா அப்படின்றத சொல்கிறான். என்னை மன்னிச்சிருங்க ராஜா, எனக்கு இந்த ட்ரெஸ் இப்படி தான் போடுவாங்கன்னு தெரியாது, நான் இதுக்கப்புறம் பழகிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அங்கே ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாகி வர்றா. ஹீரோ வாயடிச்சு போயிடுறான் பார்த்துட்டு. இப்போ நான் பார்க்க நல்லா
நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே, எதுக்காக இப்போ சினிமா ஆக்டர் மாதிரி இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கா, இதுக்கப்புறம் இப்படிலாம் போடாத அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா நல்ல பொண்ணு மாதிரி சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அவள் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக இவர் வந்து நம்மகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியலை, நான் வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னதும், சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி பார்க்குறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். பாட்டிக்கு அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயினை உள்ளே போய் நீ குக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க பேசும்போது, நம்ம ஹீரோ நான் அவளை டைவர்ஸ் பண்ணி போகிறேன்னு சொன்னதுமே தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காத, மரியாதையோட நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மெய்டை கூப்பிட்டு 2 பேத்துக்குமே எதுவுமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ சூப் வந்து அவங்களுக்காக ரெடி பண்ண அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோங்க ரூமுக்கு வந்தா அவன் ரொம்ப அங்கே ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னாச்சு எனக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது பார்த்தா ஆல்ரெடி சூப்பராக ஹீரோயின் அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அவளுமே அங்கே ரெடியாகி உட்காந்துட்ருக்கா. அங்கே குயின் மாதிரி உள்ளே வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு இவன் என்னடா பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவன் கோவப்படுறான். சாப்பாட்டில் என்னத்தை கலந்து வச்ச, நீ தானே இந்த வேலை பண்ண அப்படின்ற சொன்னதும், நீங்கள் ஏன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலை, உங்கள் பாட்டி தானே குக் பண்ணாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, பாட்டி இந்த சூப்பை குடின்னு சொல்லிட்டு கொடுத்தது. ஸோ பாட்டியோட வேலை தான் சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிறது. ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹார்ட்டாக அவன் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஷர்ட்டை கழட்ட வரும்போது அவள் தொட்டதுமே எங்கள் மூக்கில் வந்து ப்ளடிங் ஆரம்பிச்சிருது. என்னாச்சு, ஏன் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளட் பண்ணிவிட்டு அவள் பேசிகிட்ருக்கான். நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்டா இவ இப்படி பண்ணிகிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு நான் ஷர்ட்டை கழட்டி விட்றேன் உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஷர்ட்லாம் கழட்டிகிட்ருக்கா. அவனுக்கு ரொம்ப அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே மைண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கு. பாட்டி அப்போ அங்கே வெளியே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ண மாதிரி எல்லாமே வந்துட்டு சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோ அங்கே பார்த்தா நல்லா வந்துட்டு அவன் எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவன் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கா. ஸோ வந்துட்டு இப்படியே ஸ்லிப்பாகி அங்கே விழுந்ததுமே நம்ம ஹீரோயின் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும், தாயே நீ பக்கத்தில் வராத, நான் எனக்கு கீழே வந்து வைக்கிறேன், நீ பேசாமல் மேலே தூங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் போய் அங்கே வந்துட்டு கீழே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே எந்திரிக்கும் போது ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பயமுறுத்திட்டுருக்கன்னு சொன்னதுமே நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் எந்திரிச்சோன்னே நான் வந்துட்டு உங்களை வெல்கம் பண்ண வேணாமா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு இவளோட பிஹேவியரை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொன்னதும், இது என்னோட கடமை இல்லையா, நான் உங்களை வந்துட்டு ரெடி பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே குயின் மாதிரி அவன் வந்து பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பாக தான் ஆயிட்டுருக்கு. பிறகு அவனுக்கு அங்கே ஷர்ட்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே பெல்ட்டை கட்டுறேன்ற பேரில் டை எடுத்து கட்டினதும், இது ஒன்றும் பெல்ட்டு கிடையாது, இதை கழுத்தில் கட்டணும்னு சொன்னதுமே அங்கே அவள் கழுத்தில் கட்டுறா. பார்த்தா அவன் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை கொலை பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டியா, இது எப்படிலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே அங்கே சொல்லி தந்ததுமே சரி ஓகே நான் இதுக்கப்புறம் நல்லபடியாக கற்றுக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. சரி வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. அப்போ அங்கே பாட்டி ஹாப்பி ஆகிட்டு அங்கே சாப்பாடெலாம் வச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டதும், எனக்கு பேக்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது பாட்டின்னு சொன்னதுமே அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ராயா வந்து விழா அவன் வந்ததுமே அங்கே பாட்டிட்டு வந்துட்டு நடந்ததுக்கு சாரி கேட்டதும், ஏன்ட்டதுக்கு சாரி கேட்குற, நீ வந்து தப்பு பண்ணது அவகிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் ஹீரோயின் நீ நீ டவுன் பண்ணி என்கிட்ட சாரி கேளு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு, நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிறேன்னு சொன்னதுமே உடனே அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டருக்கு கோவமாயிருது. நீ எப்படி இப்படிலாம் அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அங்கே ஹீரோவோட அம்மாவுமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. நீ எப்படி வந்து இந்த மாதிரி அவகிட்ட நடந்துக்கலாம், அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, நீ வந்து என் பையனை மயக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இல்லைனா கண்டிப்பாக நான் ராயாவை தான் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ராயாவுமே உடனே அங்கே அவங்ககிட்ட போயிட்டு இப்போ பாருங்கள் என்னை இன்சல்ட் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போயிடுறா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் நீங்கள் அவளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா, அவள் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. ஒய்ஃபை விட்டு கொடுக்காம இப்படி நடந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி அப்போ நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்கட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இவனை உன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க சிஸ்டர் என்ன நீ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா, அப்படின்னா வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அந்த ராயாவுமே நான் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஏன்னா வந்துட்டு நான் வந்து அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ராயா நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நான் வந்துட்டு எப்பயும்
எப்பயுமே உன்னை அந்த மாதிரி பார்வையில் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். நீ இப்படிலாம் என்ன வச்சுட்டு இருந்தேன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். ஆனால் அவன் திரும்ப பேசுனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நான் அவளை பிடிச்சி அங்கே வந்து அவங்க சிஸ்டர் வந்துட்டு நீ வா முதன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவங்க சிஸ்டருமே நம்ம ராயாட்ட போய் நீ இதுக்கப்புறம் நீ வந்து அவனவே நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவன் ஒய்ஃபை தான் லவ் பண்ணுறான்னு நல்லா தெரியுது, ஸோ நீ உன்னோட லைஃப்பை வந்து பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஷோ வந்துட்டு அவனோட லைஃப்பில் இல்லாமல் பண்ணால் மட்டும்தான் நான் நிம்மதியாக வந்துட்டு அவனோட வாழ முடியும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மேலே வா அந்த ஆக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். எதுக்காக அப்படின்றத சொன்னதும் நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த ஒரு பென்டென்ட் வந்துட்டு அங்கே விலைக்கு வருது. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறா. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு அந்த காலத்தில் அவளுக்காக கொடுத்தது போல். ஸோ அதை பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சு, இது எப்படி உங்கள் கைக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் எனக்கு அதை வாங்கி கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு இந்த காசு எல்லாத்தையும் உனக்கு திரும்ப பே பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து முடியாதுன்னு சொன்னதுமே ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். அவனுமே அந்த கிஸ்ல அப்படியே மெய் மறந்து போயிடுறான். அந்த பென்டென்ட்டையுமே நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்ததுமே அவ ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்ம ஹீரோட்ட உனக்கு என்ன இதை பார்த்தது எதுவும் ஞாபகம் வரலையா, உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலையா அப்படின்றத கேட்டதும் இதை பற்றி எனக்கு எப்படி தெரியும், இது எந்த காலத்து பொருள்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நாங்கள் பழசெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது, ஒருவேளை இவன் வந்துட்டு நான் நினைக்கிற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இல்லையோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. ஒரு ஐடியா பண்ணுறா, பேசாமல் இவன் நம்ம ஹஸ்பண்டா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம், இவனோட பேக்கில் வந்துட்டு அங்கே ஒரு தலை மாதிரி இருக்குல்ல அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே டவல் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க டவல் அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்க உள்ளே வந்ததுமே அக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். வெளியே போ அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படி வந்து கோவப்படுறீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவா, அவங்க பேக்கை வந்துட்டு நான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி விடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் அங்கே வந்து டச் பண்ணி பார்க்க போகிறா. ஆனால் ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டுருக்கா, அசையுமே தெரியாமல் போயிட்டியா போன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளும் போது 2 பேருமே ஸ்லிப்பாகி அங்கே வந்து உள்ளே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் உனக்கு வர வர ரொம்ப ஓவராக போயிடுச்சு பைத்தியக்காரத்தனம், நீ மண்டையில் அடிப்பட்டதுலேருந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியா, இருக்க எதுக்காக இப்படி ஒழுங்கினமா போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பாக எண்ணத்தில் வரல அப்படின்ற சொல்லிட்டு அவள் சாரி கேட்டதும் அவன் கோவப்பட்டுட்டு போனதுமே நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருந்தா நம்ம பேசாமல் ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் அங்கே ட்ரெஸ்ஸை கலட்டும் போது நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஓ ஹஸ்பண்டா அப்படின்னா வந்துட்டு எனக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவளை கிஸ் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காக எழுறா. ஒருவேளை இவன் நம்ம ஹஸ்பண்டாக இல்லைன்னா அது தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. என்ன நினச்சிட்ருக்க, நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கியா, இந்த வேலையை என்கிட்ட வந்து காமிக்காதன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்படுறான். எங்கள் டாக்டர்கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு எப்படி இருக்கான் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவங்களுக்கு நல்லதாக இருக்கான், ஒருவேளை தலையில் அடிப்பட்ட வாசி அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ என்னமோ பாஸ் அப்படின்ற சொன்னதுமே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவள் அடிப்பட்டதுலேருந்து ஒரு மாதிரியை வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா, என்னை ராஜான்னு கூப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்கா, எதுக்காக வந்துட்டு என்னை இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல, என்னை டச் பேர் அதிகமாக பண்ணுறான்னு சொன்னதும் உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பாயிட்டுருக்கு. ஒருவேளை அவங்க வந்துட்டு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நீங்கள் அவங்ககிட்ட பேசி இதெல்லாம் சரி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே வந்துட்டு எல்லாமே சரியாகும் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஐடியாவுமே நம்ம ஹீரோக்கு அங்கே கரெக்டாக தான் தோணிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக அவன் வர்றான். உடனே அங்கே குயின் மாதிரி அவன் வந்து அங்கே பிஹேவ் பண்ணிட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஹீரோ என்னடா பவி இவ பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காயே பார்த்துட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட வாங்கின அமௌண்ட் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதும் எதை வச்சு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் விற்று கொடுத்துறேன்னு சொன்னதும் நீ இருக்கிற வீடே ஏன் வீடு, கொடுத்த காசு எல்லாமே என்னோடது, ஜுவல்ஸுமே என்னோடது அப்படின்றத சொன்னதும் அப்படியா நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் வீட்டில் வெட்டியாக தானே இருக்க, பேசாமல் நீ வந்து ஆஃபீஸில் ஒரு ஜாப் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஆஃபீஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாக போயிடுது, இவ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒருவேளை நீங்கள் சின்ன கடை ஏதாச்சும் ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம்மா அப்படியே வச்சுக்கோ, நாளைக்கு வந்துட்டு நீ ஜாப்க்கு வந்து சேரு அப்படின்றத சொல்கிறான்.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு முன்னாடி உட்கார வச்சுடுறாங்க. அங்கே எல்லாரும் டைப் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளுமே அங்கே டைப் பண்ணுறா. அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணோட நேம் வந்து ஜி. அந்த பொண்ணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, கம்ப்யூட்டரை ஆன் பண்ணாமல் டைப் பண்ணேன்னா எப்படி டைப் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணி விட்டதும் அவள் அதை ஆன் ஆனதுமே பார்த்து அங்கே பயந்து போயிடுறா. என்ன உனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாதா, இதுக்கு முன்னாடி நீ ஒர்க் பண்ணது இல்லையா அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் ஒர்க் பண்ணதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதுமே, அப்புறம் எப்படி உனக்கு இங்கே ஜாம் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன், ஃபஸ்ட்டு இதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அங்கே இருந்து அனுப்பி வச்சா. அங்கே போயிட்டு அதையுமே எதுவுமே பண்ண தெரிய மாட்டுது, எல்லாமே வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. அங்கே பேப்பர்ஸாக பறந்துட்டுருக்கு ஃபுல்லாக. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவ என்ன பண்ணிட்டுருக்கா, உண்மையிலேயே பைத்தியமாக போயிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜி வந்துடுறா. என்ன உனக்கு இதுவுமே பண்ண தெரியாதா, அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்த வேலைக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், என்ன பண்ண முடியும், என்னோட ஹஸ்பண்டோட கடன் எல்லாத்தையும் நான் தானே அடைக்கணும், அந்த ஆள் வந்துட்டு அவ்வளோ கடன் வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லி விட்டுறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. எனது நான் இவர்கிட்ட வந்து கடனை வாங்கி வச்சேனா, ஏன் கடனை வந்து இவ அடைக்கிறாளான்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாமல் அவள் பாட்டு அங்கே பயங்கரமாக திட்டுறா. ரொம்ப மோசமான பர்சனாக இருப்பான் போலயே, எப்படி ஒய்ஃபை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான் பாரு, வேலை எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறா. நீ எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து உன்னை ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க்கரை மாற்றிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோங்க ஆஃபீஸில் போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட் அவளுக்கு என்ன தைரியம் தான் பில்லியன் கணக்கில் நான் வந்துட்டு காசு வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன திமிராகி போயிருச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏதோ வந்து பேசினதுமே இவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வெளியே போக சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன வந்துட்டு வெளியே பேசிகிட்டு இருக்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்னம்மா காசு வந்துட்டு நான் உன்ட்ட வாங்கி வச்சுட்டேன்னு பேசிகிட்டு இருக்கே, என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு வேறு என்ன திட்டிகிட்டு இருக்கா, ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சா என் ரெப்புடேஷன் என்ன கெட்டு போகாதான்னு சொல்லி கேட்டதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வெளியே சொல்லலாம் மாட்டேன், யாருக்கு தெரியாதுன்னு சொன்னதும் அதை தெரியாமே வச்சுக்கோ, இல்லைனா எனக்கு தான் டேஞ்சர் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோயின் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே நைட் வரைக்கும் ஆகிடுது. அப்போ அங்கே ஒரு பையனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு போல், நம்ம 2 பேருமே டேட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ இப்போ வந்து கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திங்கிட்டி அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிற, டைம் ஆயிடுச்சு, முதல் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். அங்கே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பை பார்த்துட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசையாகிட்டு, நான் இங்கே போய் சாப்பிட்ணுன்னு சொன்னதும், இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம், இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோ முடியாதுன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு பார்த்தா அங்கே வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுறான். அதை சாப்பாடு ஸ்மெல்லே அவனுக்கு பிடிக்கல. ஹீரோயின் ஆனால் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. நீங்களுமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மடியில் உட்காந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டதுமே அந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்துட்டு அவனுக்குமே பிடிச்சிக்குது. ஹீரோயின் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு 2 பேக் பண்ணுங்க வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பார்த்தா அங்கே ரயாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க சிஸ்டர் இருக்கவுமே, இவ்வளோ தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எதுக்காக நீ இவளை கூட்டிகிட்டு வந்திருக்க, இப்போ வரைக்கும் என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும், வீட்டில் அவங்க யாருமே இல்லை பிரதர், அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் இவள் வந்து இங்கே என்கிட்ட சாரி கேட்டால் நான் நீட் டவுன் பண்ணி நான் வந்துட்டு இவளை எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஓகே சொல்லுவேன்னு சொன்னதும், அவளும் அங்கே உடனே வந்து நீட் டவுன் பண்ணிவிட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க வீட்டில் இருக்கிறதுக்கு. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பக்கத்தில் போனதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ண கிடையாது, பேசாமல் நீ படுத்து தூங்கு அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனாலும் எனக்கு அதை பற்றி வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது, இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்னடா புதுசாக பேசிகிட்டு இருக்கான்னு அந்த பழைய காலத்தில் பண்ணுற மாதிரியே அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, உன்னோட ஹஸ்பண்டை வந்து நீ வேறு ஒரு பொண்ணு கூட அனுப்பி வைக்கிறியா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் நீங்கள் அந்த ராயா கூட வந்து கனெக்ஷன் வச்சுக்கணுனாலும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. சரி ஓகே, நான் இப்போ வெளியே போகிறேன், நான் அவளை போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் அவன் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வெளியே போயிட்டுருக்கான். ஹீரோ நான் போனதுமே இப்போ பாரு பயந்துட்டு அவள் ஓடி வந்து இப்போ கண்டிப்பாக வந்துட்டு நிப்பாட்ட போகிறா அப்படின்றத சொல்லும்போது, ஆனால் பார்த்தா அவள் பாட்டு அங்கே கண்டுக்காமல் இருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் அங்கே ஸ்டடி ரூமில் போயிடுறான். அவள் அந்த ராயா அங்கே நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக, நீங்கள் என்னங்க பேபி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்து உங்களை உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எனக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன், அவள் தான் வந்துட்டு உங்களை கூட வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லி அங்கே பேசிகிட்ருக்கா.
ஏன் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஜி கால் பண்ணிட்டு, "நீ வந்து நான் சொன்ன மாரியே நடந்துக்கிட்டேலன்னு" கேட்டதும், ஆமா அவன வந்து நான் ரூம விட்டு வெளிய அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்றத சொன்னதும், ஒய்ஃப வந்து கடன் அடைக்க சொல்றவனெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அந்த ராயாவ மீட் பண்ண போனா, என்ன பண்றது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, "என்னது ராயாவ நீ மீட் பண்றதுக்கு அனுப்பி வச்சியா? அவ கூட சேர்ந்து அவன் ஹேப்பி ஆயிட்டானா? அதுக்கப்புறம் உன்ன வந்து மொத்தமாவே கழட்டி விட்டுருவானே! மொத நீ அத போய் ஸ்டாப் பண்ணு" அப்படின்றத சொல்றாங்க. அவள பார்த்தா நம்ம ஹீரோவங்க வந்துட்டு கேட்ச் பண்ணுறதுக்கு அவ ட்ரை பண்ணிட்டுருக்கா. நீங்க வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்றீங்க? எனக்கு தான் ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்களேன். நான் தான் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேனே அப்படின்றத சொன்னதுமே, நீ ஏன் இப்படி அறிவில்லாம பேசிட்டுருக்க? மரியாதையோட போயிருன்னு சொல்லி அவங்க 2 பேருமே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்க கதவ ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறா. அங்க நம்ம ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோ, "நீ நெனைக்கிற மாரி எதுவும் கிடையாது. இவளா தான் ரூம்க்கு வந்தா" அப்படின்றத சொன்னதுமே, "ஐ திங்க் நான் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் பேசாம இப்ப கிளம்பி போறேன்னு" சொல்லிட்டு அவ போனதுமே, ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. ஸ்டாப் பண்ணுவான்னு பார்த்தா, அவ பாட்டு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ராயா பார்த்தீங்களா அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஏன் ஒத்துக்க மாட்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவங்க வந்து கேட்ச் பண்ண வந்ததும், நம்ம ஹீரோ வேகமா அவள புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, "நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க? உன் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருந்தா நீ கண்டுக்காம போவியான்னு" சொன்னதும், "இதுல என்ன இருக்கு? இதுல வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. நான் ஒண்ணும் உங்கள தப்பா நினைக்கலன்னு" சொன்னதுமே, அங்க ராயா பின்னாடி வந்து, "நீங்க வந்து என் கூட வாங்க. நான் வந்துட்டு உங்கள ஹேப்பியா வச்சுக்குருவேன்னு" சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின புடிச்சு அவன் பாட்டு அங்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ என்ன இங்க இத நின்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மொத என் கூட வான்னு" சொல்லிட்டு அவ வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ, "என்ன பார்த்தா உனக்கு என்ன ஸ்டூபிட் மாரி இருக்கா? உனக்கு கவலை இல்லன்னா, நீ எதுக்காக அங்க உள்ள என்ன பார்க்குறதுக்கு வந்த? எனக்கு எல்லாம் தெரியும். என் கூட வான்னு" சொல்லிட்டு அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க ரூம்ல வந்து அவன் ரொம்ப நேரமா பேசுறான். பார்த்தா இவ தூங்கிட்டா போல. அப்ப "என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பக்கத்துல வந்து கிஸ் பண்ண வந்ததுமே, ஆனா முழிச்சுட்டு தான் இருக்கா. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் ஒண்ணும் பண்ணல" அப்படின்றத சொல்லிட்டு, அவன் பாட்டு அங்க வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இது ஹஸ்பண்டா இல்லையான்ற டவுட்லயே அவ வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அங்க ஜீ நூடுல்ஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு, "நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இதுவரைக்கும் நான் இத டேஸ்ட்டே பண்ணது இல்லையே" அப்படின்றத சொன்னதும், "இந்தா சாப்பிட்டு பாரு" அப்படின்றத சொல்லிட்டு குடுக்குறா. "இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் வந்துட்டு இதுவரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது" அப்படின்றத சொன்னதுமே, அங்க ஜீ என்ன நெனச்சுக்கிறான்னா, இவ ஹஸ்பண்டுக்காக நூடுல்ஸ் கூட சாப்பிடாம காச வந்து சேமிச்சு வைக்கிறான்னு நெனச்சுட்டு, "சரி ஓகே நீ கவலைப்படாத. இத நீ சாப்பிடு" அப்படின்றத சொல்லிட்டு குடுக்குறா. அசிஸ்டன்ட் பாஸ் வந்து உங்கள கூப்பிடுறாங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்ப ஜி அத கேட்டுட்டு, "நம்ம பாஸ் வந்து ரொம்ப கோவக்காரரு. அவரு எல்லாரையுமே எப்பயுமே கோவப்பட்டு திட்டிட்டு இருப்பாரு. ஆனா ரொம்ப ஹேண்ட்ஸமானவரு" அப்படின்றத அவ சொல்றா. அப்ப அங்க அவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ எப்பயுமே கோவத்துல அங்க பழைய காலத்துலயுமே பயங்கரமா கோவப்பட்டு எல்லாரையும் திட்டுவான் போல. அங்க ரூம்ல பார்த்தா அவளுக்கு புடிச்ச சாப்பாடு அவன் நெறைய வாங்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் போனதுமே, "உனக்காக தான் இந்த சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வந்து சாப்பிடு" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே கொஞ்சமா தான் சாப்பிடுறா. "ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அன்னைக்கு விரும்பி இத சாப்பிட்டியே" அப்படின்றத சொன்னதும், "இல்ல எனக்கு நூடுல்ஸ் தான் இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு" சொன்னதுமே, உடனே அங்க அசிஸ்டண்ட்ட கால் பண்ணி நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும், அப்ப அங்க அவன் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் ஆயிட்டார் போல, பொண்டாட்டியோட லவ்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஜி அங்க போனதையும் நம்ம ஹீரோயின்ட்ட, "என்ன அவரு எதுவும் கோவப்பட்டாரா உன்ட்ட?" அப்படின்றத சொன்னதும், "அப்படிலாம் இல்ல" அப்படின்றத சொல்றாங்க. "அவர் பார்க்க எவ்வளோ ஹாட்டா இருந்தாரு" அப்படின்றத சொன்னதுமே, "ஆமா அவ அப்படிதான் இருந்தான்" அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அது எல்லாத்தையுமே அங்க நெனச்சு பார்த்துட்டு, "உண்மையிலேயே அவர் ரொம்ப சூப்பரான ஃபிகர்ப்பா" அப்படின்றத சொல்றா. "உனக்கு என்ன அவர் மேல க்ரஷ்ஷா?" அப்படின்றத சொன்னதும், "இந்த ஆஃபீஸே அவர் மேல க்ரஷ் தான்ப்பா. ரொம்ப ஹேண்ட்ஸமான பாஸ் இல்லையா? ஆனா என்ன பண்றது? பாவம் வந்துட்டு அவர் வேற பொண்ண வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "நீ என்ன வந்து அவர லவ் பண்ணிட்டுருக்கியா? லவ் பண்றேன்னா சொல்லு. நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். நீ வந்து அவர மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு" சொன்னதும், "என்ன சொல்லிட்டு இருக்க? அவர் வந்து ஆல்ரெடி மேரிட் ஆனவரு. எனக்கு மேரிட் ஆன பெர்சன் மேலலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து அது எல்லாமே பார்த்துட்டு, என் கூட இருந்தா மட்டும் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கா. அங்க வெளிய இருந்து எப்படி வந்து சிரிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு, அவளுக்கு அங்க வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த மேனேஜர் வந்து, "நான் வந்து குடுத்த ஒர்க்க என்ன பண்ணையா இல்லையா? என்ன நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? குடுங்க" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்ப அந்த ஃபைல வாங்கிட்டு அவன் போனதுமே, ஜி ரொம்ப டென்ஷன் ஆகுறா. இவனுக்கு இதே பொழப்பா போச்சு. அடுத்தவங்கள வச்சு வேலை வாங்குறது அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோட்ட கொண்டு போய் குடுத்து, இவன் தான் அந்த எல்லாத்தையுமே ரெடி பண்ண மாரி அங்க வந்து ட்ராமா பண்றான். பட் அதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்துட்டு அவன் புரிஞ்சுக்குதான், தன்னோட ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுமே அவனுக்கு எதுவுமே தெரியல. பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டி அங்க தொரத்தி விட்டான். பார்த்தா வேலைய விட்டே தூக்கிட்டான் போல. அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகும்போது, ஜீ ரொம்ப கோவப்படுறா. "இப்படி அடுத்தவங்கள வச்சு வேலை வாங்குனா உனக்கு இதான் வரும் நிலைமை. பார்த்தேல்ல உன்ன வேலை விட்டே தூக்கிட்டாங்கன்னு" சொன்னதும், "என்ன தைரியம் தான் நீ என்ன அடிப்பேன்னு" சொல்லிட்டு அங்க தூக்கி எறிய போறான். பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் மேல படவுமே ஹீரோங்க உடல வந்து விடுறான். அவனுக்கு அடிபட்டுருது. ஹீரோயின், "உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல" அப்படின்றத சொல்லும்போது, "அதெல்லாம் இல்ல" அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் அங்க ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறா. "மரியாதையா நீ டவுன் பண்றா" அப்படின்றத சொல்லிட்டு ஒரு குயின் மாரி பேசிட்டு இருக்கான். அப்ப அவனுமே பண்ணிடுறான். அதுக்கப்புறம், "நீ எப்படி வந்துட்டு இந்த மாரி வந்து என்ட்ட ஆர்டர்
கிண்டல் போடுவேன், நீ யார் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப்டே நீ பேசுவ இந்த மாதிரி, அவள் என்னோட ஒய்ஃப், அவள் வந்து உனக்கு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஜீக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காக இருது. ஏன்னா உனக்கு அடியில் எதுவும் படலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். உடனே இந்த ஆள் அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் காட்ஸை வச்சு இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு ஹீரோ, ஐயோ என் தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அங்கே மெடிசன்லாம் கொண்டு வரவுமே அவன் மெடிசன் போட்டுட்டு இருந்தான். அங்கே அவன் ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கூட வரவுமே அங்கே அவங்க ஃப்ளட் பண்ணுறது நின்று போயிடுது. ஸோ ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்காக இப்போ ரூம்குள்ளே வந்த மரியாதையை வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, சரி பாஸ் நீங்கள் நல்லா இருந்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட என் தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு முதுகுலையுமே ரொம்ப வலியாக இருக்குது, எனக்கு நீ மெசேஜ் பண்ணுறியான்னு சொன்னதுமே, இல்லை நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு பண்ணி விட்றேனே அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் இல்லை இப்போவே நீ எனக்கு பண்ணி விடுன்னு சொல்லிட்டாங்க, மசாஜுமே பண்ண வச்சுட்ருக்கான். வெளியேருந்து அது எல்லாத்தையுமே எங்கள் அசிஸ்டன்ட் கேட்டுட்டு, இப்படியாப்பா லவ் வந்தவனை பைத்தியமாவாங்க, எனக்கெல்லாம் இந்த லவ்வே வேணாம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே ஒரு மாதிரி நக்கல் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஹீரோயின் அங்கே வெளியே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கு, அவர் உன்னோட ஹஸ்பண்ட், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரியே நீ நடித்த, எதுக்காக நீ சொல்லலை, ஏன்னா ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், ப்ளீஸ் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன், என் மேலே நீ கோவலாம் இல்லை அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, எனக்கே கோவம் வரப்போகுது, நம்ம 2 பேருமே வெளியே போய் பார்ட்டி பண்ணலாம் வா, நம்ம 2 பேரும் இதை ட்ரீட் வச்சு கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சிக்கிறான், என் கூட சேர்ந்து டின்னருக்கு வான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன், இல்லை நான் ஜி கூட சேர்ந்துட்டு வெளியே போகணுன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே பயந்து போயிட்டு கையெடுத்துடுறா, இவன்ட்டு போய் எப்படி போட்டி போட முடியும். அப்போ நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் அவள் கூட சேர்ந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே ரொம்ப பாசமாக கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோவுமே சரி ஓகே போயிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிளாக் கார்டுமே கொடுக்குறான். அங்கே ஜிக்கு அந்த கார்டை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜி, நீ உண்மையிலே கொடுத்து வச்ச ஆளு தான், இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட், பணக்கார ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஆனால் அதில் எந்த ஒரு விருப்பமே கிடையாது, இந்த மேரேஜ் அவங்க பாட்டி தான் பண்ணி வச்சது அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நீ வேற ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதுமே, ஆமாம் நான் வேற ஒரு பர்சனை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மேரேஜ் அப்புறம் ஏன் நீ பண்ணிக்கிட்ட பிடிக்காம அப்படின்றத கேட்டதும், மேரேஜ் பிஸ்னஸ்க்காக தான் நடந்துச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா அந்த ஆள் காசை வச்சு உன்னை மிரட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். சரி ஓகே நீ கவலைப்படாத, நீ உன்னோட உண்மையான லவ் அடைகிறதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேறு அங்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்றா, பேசாமல் அந்த ஆளுகிட்ட டைவர்ஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. என்னடா ஆளவே காணவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். சரி நம்ம லேப்டாப்லேயாச்சும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே விழா. என்ன நீங்கள் என்ன தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை நான் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின், நம்ம பேசாமல் டைவர்ஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, என்ன டைவர்ஸா அப்படின்றத கேட்டதும், என்ன புதுசாக ஷாக் ஆகுறீங்க, இந்த வேர்டை கேட்கணும்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நானே உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நான் அப்படிலாம் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ இந்த மேரேஜில் ஒன்றா இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் உன்னை விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஸோ என் விருப்பம் இல்லாமல் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, நான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பழைய காலத்துலையுமே நம்ம ஹீரோக்காக புதுசாக ராணியெல்லாம் அவங்க சூஸ் பண்ணியிருப்பா போல். அப்பயுமே அங்கே நம்ம ஹீரோ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, எனக்கு நீ ஒரு ராணி போதும், எனக்கு வேறு யாருமே தேவை கிடையாது, தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காதன்னு சொல்லிட்டாங்க. அப்பயுமே இதை ஸ்டாப் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாமே அவளுக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே யாரோ கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே அந்த ராயா அதை எல்லாமே பார்த்துட்டு, இன்றைக்கி அவளை ஒரே வழியாக முடிச்சு விட்றணும், இதுக்கப்புறம் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவள் போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோவுமே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தையில் அவளோட லட்சணத்தை, அவள் வேறு யாரையும் பார்க்க போகிறாப்பார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவோட மைண்டில், ஒருவேளை வேறு யாராச்சும் லவ் பண்ணிகிட்ருக்காளா, அதனால தான் நம்மளை டைவர்ஸ் பண்ணி பற்றி பேசுகிறாளான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த வீட்டுக்கு போனதுமே வீடே பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருக்குது.
இருக்கு. அப்போ அங்கே அந்த ஆள், நீ என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, வா உள்ள அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா அவளுக்கு சரியாக எதுவுமே தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் புரியுது அவங்க ஸ்டெப் ஃபாதர் போல். நீ வந்துட்டு காசு வந்து என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எங்கே காசு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது. என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படின்றத சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ 50 மில்லியன் எனக்கு கொடுத்துட்ட, இப்போ மிச்ச காசை என்கிட்ட கொடுத்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கேருந்து தள்ளி விடுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு பழசு எல்லாமே நல்லா ஞாபகம் வந்துடுது. அவன் அந்த காசையே வந்து நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அம்மாவோட செலவுக்காக தான் வாங்கியிருக்கா. ஆனால் அந்த ஆள் அப்போ அந்த காசை வந்து பிடுங்கிட்டாரு போல். ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியாமல் அவங்க அம்மாவுமே அப்படியே இறந்து போயிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஆள் அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஒன்றும் என்னோட பொண்ணு கிடையாது, உன்கிட்ட நான் வந்து தப்பாக நடக்கிறதுனால என்ன இருக்குது, உன்னோட அம்மாவோட நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக நடக்க பார்க்குறான். பட் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அந்த ஆளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. வெளியே அந்த ராயை நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டு, உள்ளே பாருங்களேன் சவுண்டை வேறு லெவலுக்கு இருக்குது, ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக பண்ணிட்டுருக்காங்க போலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாகவே பேசிகிட்டு இருக்கா. உள்ளே போய் உங்களுக்கு பார்க்கணுன்னு என்ன இல்லையா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின், நீ என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணம், இப்போ எனக்கு அந்த ட்ரிங்க்ஸில் வந்து நீ மெடிசனை கலந்து கொடுத்தேன்னா நான் குடிச்சிருவேனா, உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே பார்த்தா அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த ராயாவுமே அங்கே ரொம்ப டென்ஷனாக எழுறா. அப்போ அந்த ஆள், நீ கொடுத்த மெடிசனை வந்து அவளுக்கு நான் கொடுத்தேன், அதனால் வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வரலையேன்னு சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் உன்னோட வேலையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே அடிக்கிறத பார்த்துட்டு வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, எப்போதும் நிப்பாட்டு, நீ வந்துட்டு எதுக்காக கவலைப்படுற, நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே காம் டவுன் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த ராயா வந்து என்ன இவ்வளோ நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, வாயை மூடிட்டு போயிரு இல்லைன்னா உன்னை கண்டிப்பாக கொண்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அப்போ அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்துடுறான். ஹீரோ அங்கே ஊடால போய் விழுந்ததில் அவனுக்கு அங்கே அடிபட்டுருது. அந்த ராயா அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே கவலைப்பட்டு அழுதுதும், எனக்கு எதுவும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டாங்க போல். அப்போ அந்த ராயா அங்கே வந்துடுறா. அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டரும் வரதை பார்த்துட்டு உடனே அங்கே அழுதுட்டு ட்ராமா பண்ணுறா. உன்னால தான் வந்துட்டு அவருக்கு இப்படி ஆயிருச்சு, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், உன்னோட ஸ்டெப் ஃபாதர் காசுக்காக அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அம்மாவும் பொண்ணுக்குமே கோவமாயிட்டு, எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ வந்ததுலேருந்தே எங்கள் குடும்பத்தில் எதுவுமே நல்லா இருக்க மாட்டுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா வேற நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே உடலை போய் விழுந்து அவளுக்கு அடிபட்டுறது. நீங்கள் எப்படி வந்து தைரியமாக யாரனாலும் இப்படி கையை வாங்கிக்கிட்டு விடுவீங்க அடிக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என் பையனை விட்டுட்டு நீ போயிடுறியா, அவன் லைஃப்பில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், உங்கள் பையன் ஃபஸ்ட்டு எந்திரிக்கவும் நானே அவனை விட்டுட்டு போயிடுவேன், உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியில் போய் யார் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதும், என் பையன் எந்திரிச்சாலும் நான் உன்னை பார்க்க விட மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. பிறகு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும்போது ஹீரோயினை தவிர எல்லாருமே இருக்கவுமே எங்கே என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவளை பற்றி நீ ஏன் கேட்டுட்ருக்க, நீ வந்துட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்லும்போது அவன் எந்திரிச்சு அவன் தேடுன்ற பொருளை போகும்போது கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் தான் வேகமாக வந்து பிடிச்சிக்கிறான். நீ என்ன என்னை வந்து விட்டுட்டு போகிறதா வந்து கேள்விப்பட்டேனே, எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போதைக்கு நான் உங்களை எங்கேயும் விட்டுட்டு போகல, நீங்கள் எந்திரிங்கன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாருமே. இங்கேருந்து போயிரு, நான் கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணாமல் உன்னை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பாட்டி வந்துடுறாங்க. யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது ஷூவை வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவுமே நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து போயிருங்க, என்னோட ஒய்ஃப் என்னை பார்த்துக்குருவா அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போயிடுது. ஹீரோ, நீ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன் அவங்ககிட்டன்னு கேட்டதுமே, நான் இருக்கிறதுனால தான் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் சொல்லாத, நான் உனக்காக என் உயிரை கொடுக்கறது கூட ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழ முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவனோட லவ்வையுமே சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அவன் வந்து அவளை கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே டாக்டர் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு கிஸ் வந்து நடக்காமல் போயிடுது. இப்போ டாக்டர், நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் நல்லாயிருவீங்க அப்படின்றத சொல்லும்போது, நீங்கள் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்க, என்னோடய ஒய்ஃப் என்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குருவா அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் என்ன பார்த்துக்குறீங்களான்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் கொடுக்குறத பற்றியுமே அவர் அங்கே ஓகே சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வீட்டில் நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு, நீ ஆர்ட் கேலரி வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொன்ன, அதுக்கு காசுலாம் தேவைப்படுதில்ல, நான் வந்துட்டு உனக்கு நிறைய காசு வந்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறான். என்னாச்சு பிரதர், எதுக்காக அவ்வளோ காசு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உன்னோட சிஸ்டர் நீலாம் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது, நீ அவகிட்ட வந்து இப்படிலாம் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, நீ அவகிட்ட நல்ல விதமாக பேசி நடந்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அவளுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட சாரி கேட்குறேன், நான் வந்து தேவையில்லாமல் நிறைய வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே
நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு நேற்று நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன், உங்களை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய வார்த்தைகள் பேசுவேன்னு சொன்னதும் நீ வந்து சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவள் பெயிண்டிங் வரைஞ்சதை பார்த்துட்டு இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க, நான் என்னோட ஆர்ட் கேலரிக்கு யூஸ் பண்ணிக்கிறவான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோவை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டர் என்னமோ தெரில வந்தா என்கிட்ட சாரி கேட்டுட்டு நல்ல விதமாக நடந்துக்கிட்டா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஆர்ட் கேலருக்குமே என்னோடதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்றத சொல்கிறா. நல்ல வேளை காசு கொடுத்தவளை கரெக்ட் பண்ணதுக்கு நல்லதாக போச்சு, நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அந்த ஆர்ட் கேலரியை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு அங்கே ஒரு பர்சன் இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஆன்சியன் பீன்லேரியில் வந்து வரைஞ்ச மாதிரியே இருக்குது, ஸோ வந்துட்டு எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன், யார் இதை வரைஞ்சதுன்னு கேட்டதுமே இது என்னோட சிஸ்டர் இன்லா தான் வரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் இதுக்கு 100 மில்லியன் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக காசை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் இல்லை இது அவ்வளோ வந்து வேல்யூவானது அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஹீரோவோட சிஸ்டருமே நீ வந்துட்டு காசை வாங்கிக்கோ ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவுக்கு வந்து அவள் காசு கொடுக்கணும் இல்லையா அந்த பென்டென்ட் வாங்கினதுக்கு, ஸோ வந்துட்டு அவள் அதை ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்க போகும்போது அப்போ அங்கே பார்த்தா அந்த ராயா வந்துடுறா. அவங்க சிஸ்டருக்கு பார்த்துட்டு கோவமாயிட்டு நான் உன்னை இங்கே இன்வைட்டே பண்ணலை, எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்குவ அப்படின்றத கேட்டதும் உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு, நீ தான் வந்துட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதரவே ஏற்பாடு பண்ணி இருந்திருக்க, உன்னால தான் வந்துட்டு என்னோட பிரதருக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சின்னு சொன்னதும் அவள் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் என்னோட ஸ்டெப் ஃபாதர் ஆல்ரெடி போலீஸில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீ தான் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்ப அந்த பிஸ்னஸ் டீலை பற்றி பேசும்போது இப்போ நீங்கள் என்ன வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கீங்க, இது ஏதாச்சும் ஃபேக்காக இருக்க போது, உண்மையாக எப்படி வந்துட்டு இது இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே டவுட் ஆகிட்டு சரி ஓகே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆளை கூப்பிடணும்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்ததும் அந்த ஆள் வந்துட்டு இது ஃபேக் தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிருது எல்லாருக்குமே. ஆனால் நம்ம ஹீரோங்க வந்துடுறான், யார் வந்து என்னோட ஒய்ஃபை வரைஞ்சதை ஃபேக்குன்னு சொன்னது, இப்போப்பா நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓல்டான பர்சன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே செக் பண்ணி பார்த்ததும் இது வந்து ரியலானது தான், ஆன்ஷியன் பீரியடில் அந்த குயின் வரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இல்லை அவங்க கூட சேர்ந்து நான் எப்படி வந்துட்டு போட்டி போட முடியும், நான் வந்துட்டு அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே பார்த்தீங்கல்ல இவளே உண்மையை ஒத்துக்கிறா, இது வந்துட்டு ஃபேக்கானது தான், இவள் வந்துட்டு வேறவங்க தான் எதுவும் தூக்கிட்டு வந்திருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் திரும்பவும் இன்சல்ட் பண்ணுறா. இவளுக்கு வந்துட்டு தைரியம் இந்த எல்லாரும் முன்னாடியுமே வரைஞ்சி காமிக்கட்டுமே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் வேற ஒரு டிராயிங்கை வரைஞ்சதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஆன்சியன் பீரியடில் இருந்த மாதிரியே இருக்கே, அந்த நுணுக்கங்கள் வந்து இப்போ யாருக்குமே வராது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இதை கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன், இவள் வந்துட்டு இந்த ப்ரெஷரை ஏதோ வந்து டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து இவள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. அந்த ப்ரெஷரை பிடிச்சி அங்கே உடச்சி போட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத, மரியாதையோட இங்கேருந்து போயிடு, எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் அடிக்க போகிறா. ஆனால் ஹீரோங்க பிடிச்சிட்டு அங்கே வெளியே காட்ஸ் வச்சு அவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு சாரி சொல்லிட்டு 2 பெயிண்டிங்குமே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டீலுக்கு வந்து கையை வந்து ஷேக்கன் பண்ண கேட்டதுமே ஹீரோ வேமாங்க தள்ளி விட்டுட்டு இவன் கை கொடுத்துட்ருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் யார்கிட்ட பேசினாலும் அவனுக்கு ரொம்ப ஜெலஸாக தான் ஆகிட்டுருக்கு. பிறகு அந்த குயின் தான் நீயோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து விளையாட்டாக கேட்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுது, உண்மை இது உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன இவ்வளோ ஷாக்காகி வந்து பார்த்துட்ருக்க, நான் சும்மா வந்துட்டு விளையாட்டுக்கு தான் பேசினேன், நீ வந்துட்டு எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் இன்றைக்கி சாப்பிட்லாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். 2 பேருமே எங்கள் ஹோட்டலுக்கு போயிருந்தான். அப்போ அந்த ராய் அங்கேயுமே வந்துட்டு நானுமே உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்றத சொல்லி கேட்டதும் மரியாதையோடு இங்கேருந்து போயிரு அப்படின்றத ஹீரோ சொல்கிறான். ஆனால் நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் கூட தான் சேர்ந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளாவே வம்பு பண்ணி உட்காந்துக்கிறா. வேறு வழி இல்லாமல் இவங்களும் பேசாமல் இருக்க வேண்டியதாகிடுது, அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெல்லாம் வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த நைஃபை யூஸ் பண்ண தெரியல. ஸோ வந்து ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணதும் உனக்கு என்ன ஃபோர்க் நைஃப்லாம் யூஸ் பண்ண தெரியாதான்னு சொன்னதுமே அவளை ரொம்ப வந்து சீப்பாக பேசுகிறா. நம்ம ஹீரோ தான் அவளுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்குறான். பட் வந்துட்டு அவளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல போல். அப்போங்க நம்ம ஹீரோ உனக்கு வேறு என்ன வேணும்னு கேட்டதும் எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அவன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணதுமே மாதிரி ஆள் கூடலாம் வந்து இங்கே சாப்பிட்றதே எங்களுக்கு அசிங்கம் தான், இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்துட்டு நூடுல்ஸ் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ உன்னை யார் இங்கே சாப்பிட்றதுக்கு வர சொன்னது, நான் இங்கே வரவே சொல்லலையே, நீயாவே வம்பு பண்ணி உட்காந்துட்ருக்க, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம ராயா வந்து எப்படி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்கே வந்துட்டு
கிளம்பி போ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, ஆனால் அவள் போக மாட்றா. சரி ஓகே உன் கூட சேர்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு தான் அசிங்கம், நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் போகாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீ அப்படின்னா எங்களுக்கு சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும், அங்கே அவனுக்கு டீயை வந்து சர்வ் பண்ண போகிறா. நம்ம ஹீரோ எனக்கு கிடையாது என்னோட ஒய்ஃப்க்கு போய் சேவ் பண்ணுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் பண்ணுறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூலாகித்தா அப்படின்றத சொன்னதும் ஊதிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டாங்க. சாப்பாடை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் என்ன அவளுக்கு போய் ஊட்டிகிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து எனக்குள்ள சாப்பாடில் ஊட்டணும் அப்படின்றத சொன்னதும், ஏன் உனக்கு என்ன கை இல்லையா, நீ உன் கையை வச்சு சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அந்த காஃபி வந்துட்டு ரொம்ப ஆறி போயிடுச்சு போல். நம்ம ஹீரோயின் எனக்கு திரும்ப நல்லா காஃபி சூடாக பண்ணு, இது ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவள் அங்கேருந்து கோவமா போயிடுறா. இவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை சாப்பிட்றத பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் என்னை விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ வந்துட்டு சாப்பிட்றியான்னு நம்ம ஹீரோயின் கேட்டதோ, நீ ஊட்டி விட்டா நான் இது வேணாலும் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின்மே நூடுல்ஸை வந்து ஊட்டி விடுறா. ஊட்டி விட்டு அடுத்த செகண்டே அவனுக்கு மயக்கமாகிடுது. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. பட் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவருக்கு எந்த சாப்பாடு அலர்ஜின்றது உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ அங்கே ஜாட காமிக்கிறா. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க என்ன, அவர் நீங்கள் வந்து நல்ல வேலையில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அவர் நல்லா தான் இருக்கார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்படுறா. அவங்களுக்கு வந்துட்டு அது சேராதுன்னா நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நீ ஏன் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்ருக்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது. பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ என்ன இவனை வந்து இப்படியே கூட இருக்க போறியா, டைவர்ஸ்லாம் பண்ணலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு 2 பேருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே அங்கேருந்து பார்த்துட்டு இவன் என்ன என்னோட ஒய்ஃபுக்கு என்னை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு ஐடியா கொடுக்குறாளா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு டாக்டர்கிட்ட போய் நான் எப்படி என்னோட ஒய்ஃபை விட்டுட்டு பிரிய முடியாது, ஸோ நான் வந்துட்டு உட முடியாத மாதிரி கொஞ்ச நாளுக்கு இங்கேயே இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே உங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், அவர் 2 கையுமே ஒர்க் பண்ண மாட்டுது, ஸோ நீங்கள் தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அடப்பாவி என்ன மாதிரி சொல்லிட்டு போகிற அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு சூப்பராக ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஊட்டி விடுறா. ஆனால் தெரியாமல் கையில் அங்கே மேலே பற்றுது. அங்கே வந்து அப்படியே சூடு தாங்க முடியல அவனுக்கு. இருந்தாலுமே அங்கே அந்த ஆள் சொன்ன வாசி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அப்படியே அவன் நடிக்க வேண்டிய நிலைமையாயிருது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு பேசாமல் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடு, அவள் வந்ததுலேருந்தே ஒன்றுமே இங்கே வந்துட்டு விளங்க மாட்டுது பாரு, உனக்குமே வந்து உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே நீங்கள் என்னம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் உண்மையிலே நல்ல பொண்ணு, இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு அவளை புரிஞ்சுக்க மாட்ட, நீ அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ உன் நிலைமையை பார்த்தியா, அதனால தான் சொன்னதுமே யார் சொன்னது நான் நல்லா இல்லாமல் இருக்கேன்னு, பாருங்கள் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வந்து கையை காலெல்லாம் ஆட்டி காமிக்கிறான். அப்போ நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் அவளை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே உள்ளே வந்துடுறா. உடனே ஹீரோங்க அவனை பார்த்துட்டு பாரு நீ கொடுத்த சூப்னால எனக்கு உடனே எல்லா பார்ட்டுமே ஒர்க் ஆயிடுச்சு, நம்ம உடனே வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவங்க அம்மாவுமே ஆமாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜாலரா அடிக்கிறாங்க. பிறகு வீட்டில் எல்லாருமே சேர்ந்தாங்க ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு வீட்டிலே இருப்பீங்க, இப்போ நல்லா ஆகிட்டீங்கல்ல, நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் இல்லை நான் வந்துட்டு இன்னும் ஒரு 2 டேஸ் வந்துட்டு வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் பொண்டாட்டி அப்படி லவ் பண்ணுறீங்களாக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிண்டல் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம், எப்போ வந்துட்டு குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இது வந்துட்டு இப்போ பேசுகிறதுக்கு கரெக்டான டைம் கிடையாதும்மா, நான் வந்துட்டு போய் தூங்க போகிறேன் சாப்பிட்டாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க அம்மா அங்கே மெய்டை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிறகு அவங்க வந்துட்டு ஏதோ கிளாஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மேலே வந்துட்டு வேணும்னே தான் ஊற்றி வச்சாங்க. ஐயோ தெரியாமல் பட்டுருச்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்காக வந்துட்டு ரூமில் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போய் குளிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ எப்படி நடந்து போவோம் காலெலாம் வலிக்கும், நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவங்க வந்துட்டு ஷர்ட்டை கழட்டும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சரி ஓகே ஒருவேளை நான் தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டதும் அப்படி எப்பயுமே நடக்காது, ஆனால் வந்துட்டு ஒருவேளை அந்த மாதிரி நீ உள்ளே விழுந்துட்டேன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பாற்ற உள்ளே குதிச்சிருவேன், என்னால் காப்பாற்ற முடியலன்னா நானுமே உங்க கூட சேர்ந்து செத்து போயிடுவேன்னு சொல்கிறான். இதே மாதிரி தான் பழைய காலத்துலேயுமே நம்ம ஹீரோ பேசியிருப்பான் போல். ஹீரோயினுக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா இது நம்மளோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹீரோ அவங்க கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. சூட்டை பேசுகிறதுக்காக தான் வந்தேன், ஆர்ட் கேலரியை பற்றி பேசணும்னு சொன்னதும் உனக்கு கரெக்டான டைம் இதான் கிடச்சிச்சா, நாளைக்கு நீ பேசு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே சரி ஓகே மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்துட்டு கதவை மூடிட்டு வந்து இந்த வேலை பண்ணுங்கள், இல்லையே நான் வந்துட்டு இப்படி தான் பிரச்சனையாகும் அப்படின்ற செட் ஆக போகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு போகிறா. நம்ம
நம்ம ஹீரோயின் 2 பேத்துக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனோட ஷோட் பட்லாம் அங்கே வந்துட்டு ரிமூவ் பண்ணதும், எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நானே இதையும் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், இல்லை இது என்னோட கடமை, இப்படி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இவன் என்ன வேறு யார் கூடயாச்சும் இதுக்கு முன்னாடி இப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வந்து அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. சரி ஓகே, நீ வந்துட்டு பேசாமல் படுத்து இப்போ ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அவனுக்கு வந்து தூக்கமே வர மாட்டுது. இதை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் போயிட்டு என்னோடய ஒய்ஃபை பற்றி நான் முழுசாக கண்டுபிடிக்கணும், என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கான், எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது, நேற்று நைட்டு தூக்கத்தில் கூட ஏதோ ஒரு பேரை சொல்லி பாட்டு புலம்புறா அப்படின்றத சொல்கிறான். அந்த பென்டென்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஒரு வயசான ஆள்கிட்ட போகிறாங்க. அவர் அந்த பழைய காலத்தெல்லாம் பற்றி சொல்லுவார் போல். அவர் அந்த பென்டென்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினோட நேமே அதில் வந்துட்டு பதிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே சொன்னதுமே என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எப்படி இந்த இதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்துருப்பான், அந்த காலத்தில் எப்படி போனான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அவர் இது வந்துட்டு ஒரு பெரிய பழைய கதை, நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் இதை பற்றி கிடைக்காது, நான் வந்துட்டு ஒரு புக் வச்சுருக்கேன், அதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், இது ஒரு ராஜா காலத்தில் நடந்தது, இது அவங்க அப்பா வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னு புரிய மாட்டுது. அப்போ அவன் இந்த பென்டென்ட்டை வாங்கி பார்க்கும்போது அவனுக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நீ எங்கே வந்து மறைய வச்ச, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை வந்துட்டு அங்கே மிரட்டுறாங்க. பார்த்தா ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு அவர் வந்து பார்க்க வச்சுருப்பார் போல். அதனால தான் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே பூந்து அங்கே டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டா போல். வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ எந்திரிச்சதுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ராஜான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன டைம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிடுறா. அந்த புக்கையுமே அங்கே அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துட்றாரு. நீங்கள் இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற சொல்கிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் அங்கே செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போயிருப்பான் போல். எல்லா செக்கப்புமே முடிஞ்சிருச்சு, இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் உன்னோட சிஸ்டரோட சேர்ந்து ஆர்ட் கேலரிக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுக்கு, நான் இப்போ கிளம்பவா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு பார்த்து போயிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அனுப்பி விட்டான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே டாக்டரை மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ரிசல்ட்டுமே வந்துட்டு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அந்த இது பென்டென்ட் எடுத்து அவன் திரும்ப கையில் வச்சு பார்க்கும்போது அவன் திரும்ப அங்கே வந்துட்டு பழசு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குற மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த கண்ணாடி மூலமாக தான் அவங்க டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே நான் என்னோடய ஒய்ஃபை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், நானுமே வந்துட்டு அவளை காப்பாற்றாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த வேர்ல்டுக்குள்ளே அவன் போகிறதுக்கு வந்துட்டு முடிவு பண்ணிடுறான். இப்போ அவனுக்கு முழிப்பு வரும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டாக்டர் கேட்குறாரு. நான் வந்து உடனே வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை பார்க்கணும், அவள் எங்கே இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவர் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஹாப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஃபைனலாக நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் என்னோடய குயின் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், உங்கள்கிட்ட இத்தனை நாள் நான் போய் சொல்லிட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானுமே உன்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பெயிண்டண்ட்டை காமிக்கிறான். அப்போ ஹீரோயின் ஆனால் என்னோடய உடம்புல வந்துட்டு 2 சோலுமே இருக்குது, எனக்கு 2 மெமரிஸுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறா. இப்போ ஹீரோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நீ தான் எனக்கு அப்பையும் இப்பையும் ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஹாப்பியாகிட்டு அப்படியே வந்து 2 காலத்துலேயுமே கிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நைட் நம்ம ஹீரோ நம்ம ஏதாச்சும் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கே உட முடியல, பேசாமல் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொன்னதும் நான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கேன், ஆனால் நான் உனக்கு வந்துட்டு இப்போ ப்ரூவ் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சூப்பராக வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரப்போசல் உனக்கு கொடுத்ததே கிடையாது, நான் எல்லோரும் முன்னாடியும் வச்சு வந்துட்டு உன்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னோடய லைஃப்பில் எப்பயுமே இருக்கணும், திரும்பவுமே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோமா அப்படின்ற சட்டி கேட்டதும் ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறா. ஹீரோ ரிங்கை போட்டுட்டு அவள் கையில் கிஸ் கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், நான் இன்றைக்கி செக்அப் பண்ணிவிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவன் அப்படியே தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிடுறான். வீட்லேயுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.